லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாருங்கம்மா, இந்த மண்டபத்துல எனக்கும் யமுனாக்கும் நிச்சயம் பண்ணாம நீங்க வெளியே போனீங்கன்னா அப்புறம் எந்த முடிவெடுக்கும் நான் தயங்க மாட்டேன். என்னடா சொன்ன நீ? என்னங்க இருங்க. இப்ப இவனை விட்டோம்னா அப்புறம் எப்பவுமே இவனை பிடிக்க முடியாது. இப்ப நிச்சயம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும். கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏதாவது பண்ணலாம். என்னம்மா யோசிக்கிற? யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நல்லா யோசிமா. ஆனா ஒண்ணு, நிச்சயம் முடிஞ்சாதா நானும் யமுனாவும் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே வருவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. டேய், என்ன விட்டா நீ பேசிக்கிட்டே போற? நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன்டா. ஏங்க நீங்க இருங்க. கார்த்திக், எனக்கு சம்மதம். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். என்ன கோகிலா, சட்டுன்னு சரின்னு சொல்லிட்ட? இல்லங்க, கார்த்திக் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அவன் யமுனாவை ஆசைப்பட்டதுனால தானே நம்ம சக்தி கிட்டே சத்தியம் வாங்கணும். இப்ப அதை மறந்துட்டு நாம கிளம்பி போனா கார்த்திக் மனசு கஷ்டப்படுங்க. வேணாங்க, என் பையன் மனசு எப்பவும் கஷ்டப்படக்கூடாது. தான் அக்காவுக்காக சக்தி செல்வாவையே கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சிட்டா. ஆனா நாம நம்ம புள்ள கார்த்திக்காக யமுனாவை கட்டி வைக்கலன்னா அது பெரிய தப்பாயிடுங்க. அதான் நானும் இந்த நிச்சயத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேங்க. சரி கோகிலா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதால என் ஒரே பையன் கார்த்திக்கு நிச்சயதார்த்தம் பண்ண சம்மதிக்கிறேன். சாமி, நிச்சயத்துக்கு எல்லாமே ரெடியா? எல்லாம் தயாரா இருக்குமா? வர வேண்டியவா வந்துட்டா ஆரம்பிச்சிடலாம். யமுனா, அம்மாவை போய் கூட்டிட்டு வா போ. அம்மா, என்ன மன்னிச்சிரும்மா. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல என்னெல்லாமோ நடந்துருச்சும்மா. என்ன மன்னிச்சிரும்மா. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சக்தி, நீ சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். ஆனா இப்படி ஒரு கல்யாணத்தை நான் எதிர்பார்க்கலமா. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு தாயா கூட வேண்டாம், ஒரு மனுஷியாவது மதிச்சி அடி. நீ மனசாட்சிங்கிற வார்த்தைக்கு மீனாட்சின்னு மறுபேரு பேசுவாங்க. ஆனா மனசாட்சியே இல்லாத ஒரு பொண்ணா? எப்படி நீ என் பொண்ணா? எப்படி இப்படி ஒரு சுயநலவாதியா எப்ப மாறிட்ட சக்தி? ஏன்பா செல்வா, இவ கேட்டுட்டாளேன்னு இவ கழுத்துல தாலிய கட்டிட்ட பாரு. அங்க அங்க உனக்காக ஒருத்தி மாலையும் கழுத்துமா ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்காளே, அவளுக்கு எனக்கு நல்லா தெரியுமா, உங்க பொண்ணு சக்தி அவ சொன்னதை செஞ்சிட்டா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என் பையனுக்கும் யமுனாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். அம்மா, நீங்க பெரிய மனசு பண்ணி
தயவு செஞ்சு வாங்கம்மா. ஏதோ சின்னஞ்சிறுசுங்க தப்பு பண்ணிடுச்சிங்க. நாம பெரியவங்க தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையாம்மா? இங்க பாருங்க, உங்க கையால தட்டை மாத்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு வாங்கம்மா. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். வாங்கம்மா, வாங்க. போ 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 போ. வாங்கம்மா, வாங்க. நீங்கம்மா. யமுனா வா. சாமி தட்டு எடுங்க. கொடுக்குறம்மா. கொடுங்க. இந்தாங்க. வாங்கிக்கங்கம்மா. ஐயோ, நானா? நான் யாரும்மா தட்டை மாத்துறதுக்கு? அதோ இருக்காள ஒரு பெரிய மனுஷி, ஒரு பெரிய தியாகி, அவங்க மாத்துவாங்க. தாய் ஸ்தானத்துல யமுனாவும். சக்தி, நீதான் இதுக்கப்புறம் அம்மா ஸ்தானத்துல இருந்து நடத்தணும். ம்? ம். இந்த சக்தி. அம்மா ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம். வரேம்மா. போயிட்டு வரோம். ம்? வாப்பா. ஒரு நிமிஷம் தம்பி. நன்றி. ஐயோ அம்மா. இல்ல, எல்லாம் சிறப்பா நடந்திருக்கே, அத பத்தி பேசலான்னு இருக்கேன். தம்பி, நான் ஒரு விஷயம் கேக்கட்டுமா? சொல்லுங்கம்மா. உங்க குடும்பத்துல உங்க அம்மா கிட்ட என் பொண்ணு யமுனா நிம்மதியா வாழ முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க வாழ விடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த நம்பிக்கையை உங்களால கொடுக்க முடியுமா தம்பி? புரியல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் தம்பி. கிளம்பு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அவ நிம்மதியா இந்த குடும்பத்துல வாழ முடியும்னு? சக்தி, நாம எதிர்பார்க்காத எல்லாமே நடந்துருச்சு. அதனால நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காம கொஞ்சம் செல்வாவை யோசிச்சு பாரு. அவரு ரொம்ப நல்லவர். கண்டிப்பா உன்னை நல்லா பார்த்துப்பாரு. செல்வா, உங்க வீட்ல எல்லாரும் சக்தியை நல்லா பார்த்துப்பாங்கல்ல? எங்களுக்கு வேற எதுவும் வேணாம். உங்களை நம்பிதான் இவ்வளவு உங்க கூட அனுப்புறோம். நீ போ, எதை பத்தியும் கவலைப்படாத. அம்மாவை நான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். போங்க. அம்மா, உன்னால ஏத்துக்க முடியாத, மன்னிக்க முடியாத தப்ப நான் பண்ணிட்டேம்மா. இதெல்லாம் யாருக்காக பண்ணுமா? யமுனாக்காவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். என்ன நீ தப்பா எடுத்துக்காதம்மா. என்ன மன்னிச்சிருமா. அம்மா, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கான தகுதியை இழந்துட்டேன். எனக்கு அது நல்லா தெரியுமா. உங்க கையால நான் எத்தனையோ வாட்டி சாப்பிட்ருக்கேன். எனக்காக ஒரே ஒரு வாட்டி என் அம்மாவை மட்டும் வந்து பாருங்கம்மா. நான் வரேம்மா.
அண்ணி, உட்காருங்க அண்ணி. உட்காருங்க அண்ணி. உட்காருங்க. ஏறு. அம்மா நான் திடீர்னு பேசுறேன். அண்ணன் பரிகாரம் முடிஞ்சு கோயில இருந்து கிளம்பிட்டாருமா, வந்துகிட்டு இருக்காரு. டேய் என்ன சொன்ன கல்யாணத்துக்கு என் பையன் வரமாட்டான்னு சொன்னல, இதோ போன் பண்ணிட்டான். இன்னும் 5 நிமிஷத்துல அவன் இங்க இருப்பான். இப்ப என்ன சொல்ற பூஜா? சொல்லு பூஜா, உன்னதான் கேக்குறேன். சாரி த, என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன். வெற்றி வந்துட்டு இருக்கானா எனக்கும் சந்தோஷம் தான் த. பூஜா, நேத்தே நான் உன்கிட்ட அத்தனை தடவை சொன்னேன், எதுக்கும் அவசரப்படாதன்னு. இப்ப தெரியுதா? இனிமே இப்படி பண்ணாத. நான் சொன்ன வார்த்தையை என்னைக்கும் என் பையன் மீற மாட்டான். சரி, போய் மேடையில உட்காரு. அத்த, நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அத்த. நீங்க சொன்னது நிஜம்தான். உங்க பையங்கிறத வெற்றி நிரூபிச்சுட்டான். இப்பவாவது புரிஞ்சுச்சா? போய் உட்காரு. ஐயரே, இன்னும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? மந்திரத்தை ஆரம்பிங்க. இன்னும் 5 நிமிஷத்துல என் பையன் இங்க இருப்பான். மாலை எடுத்து போடு. செல்வா, இன்னைக்கு உனக்கு கல்யாணமா? செல்வா, சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லை செல்வா. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எங்க நீ என்ன சொல்ல விட்ட? சாரி செல்வா. ஆனா சாரின்னு ஒரு வார்த்தையில சொல்ற சின்ன தப்புல நான் பண்ணது. இங்க உங்களுக்கு கல்யாணம், ஆனா அதுக்குள்ள கடவுளே, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சாரி செல்வா. சாரின்னு நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா உள்ள என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறேன்னே தெரியல. சரி வா, உள்ள போய் பாப்போம். வா. அம்மா, எங்கடா போன? ஒரு பரிகாரம் பண்ண இவ்ளோ நேரமா? முகூர்த்த நேரமே முடிய போகுதுடா. சீக்கிரமா வா. உனக்காக ரொம்ப நேரமா பூஜா காத்துட்டு இருக்கா பாரு. மினிஸ்டர் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? சரி சீக்கிரமா வா. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா வந்து பூஜா கழுத்துல தாலி கட்டு வா. ஏய், என்னடா அப்படியே நிக்கிற? டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், வாடா.
இது? சக்தி, இவங்க தான் என் அம்மா. இவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. என்ன சொன்ன? எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா. டேய், என்னடா சொல்ற? இல்ல இல்ல, இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். டேய், உனக்காக பூஜா மனமேடையில காத்துக்கிட்டு இருக்காடா. நீ என்னடானா இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இத்தனை பேர் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? எப்படிடா எப்படிடா உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு? இங்க ஒருத்தி காத்துட்டு இருக்காங்கிற அறிவு வேணா உனக்கு? டேய், இப்ப இவளுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? எனக்கு பையனா பிறந்துட்டு நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியடா வெற்றி. என் பையன் நான் சொல்றதை என்னைக்குமே மீற மாட்டான்னு சொன்னேன். நீ இப்படி வந்து நிக்கிறியடா வெற்றி. அத்தை, எத்தனை தடவை நான் சொன்னேன்? ஒரு தடவையாவது நீங்க என்ன நம்புனீங்களா? ஏன் பையன் தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்கல்ல. இப்ப உங்களையும் அவமானப்படுத்தி என்னோட வாழ்க்கையும் உங்க பையன் கெடுத்துட்டானே. நான் சொன்னதை ஒரு தடவை கேட்டிருந்தா இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? எல்லாரும் முன்னாடி உங்களுக்கு இந்த அவமானம் வந்திருக்குமா அத்தை? ஆமா ஆமா பூஜா, நான் இவனை நம்பி மோசம் போயிட்டேன். இவ்வளவு நாளா அம்மா அம்மான்னு சொல்லி இவன் என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான் பூஜா. நெஞ்சில அம்மான்னு பச்சை குத்தி வச்சிருக்கிறதெல்லாம் சும்மா நீ பண்ண அப்ரூவ் பண்ணிட்டான். டேய், எல்லார் முன்னாடியும் என்னை இப்படி தலை குனிய வச்சுட்டியடா வெற்றி. சொல்லுடா, சொல்லு, கேட்டா இப்படி பண்ண? அம்மா ப்ளீஸ்மா, உங்களுக்கு நான் விளக்கமா எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேம்மா. என்ன விளக்க சொல்ல போற? இன்னும் என்ன விளக்க சொல்ல போற? இவ கழுத்துல தாலிய கட்டிட்டு வந்து இன்னும் என்னடா விளக்க சொல்ல போற எனக்கு? நீ விளக்கமா சொன்னா நீ கட்டிருக்கியே இந்த தாலி இது இல்லன்னு ஆயிடுமா? டேய், உன்கிட்ட 100 தடவை கேட்டு தானடா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. நீ எல்லாரும் முன்னாடியும் சம்மதம்னு வாயை திறந்து சொன்னியேடா வெற்றி. இப்ப ஏன்டா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? இத பார், சரண்யா அன்னைக்கே என்கிட்ட சந்தேகமா ஒரு தடவை சொன்னா. அப்ப கூட நான் உன்னை கூப்பிட்டு கேட்டல்லடா. நீ என்ன சொன்ன? அப்பவும் சம்மதம் தானே சொன்ன? ஏய், உனக்கு அறிவில்ல? நேத்து வரைக்கும் என் கூட சண்டை போட்டுட்டு இப்ப என் புள்ளைய வளைச்சு போட்டு வந்து நிக்கிறியா? அவன் தான் சொன்னானா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? அவனுக்காக ஒரு பொண்ணு மேடையில காத்துக்கிட்டு இருப்பாளே, அவ வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டு இப்படி வந்து நிக்கிறோமே, இப்படி ஏதாவது யோசிச்சு பாத்தியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணு. இப்படி எல்லாம் உன் கல்யாணம் பாதியில நின்னா உனக்கு எப்படி இருக்கும்? சொல்லுடி, சொல்லு. சொல்லுன்னா அவ எப்படி சொல்லுவா? எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி தானே பண்ணிருக்கா. மா, உங்க பையன் தாலி கட்ட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கான். ஆனா இவ இருக்கா பாத்தீங்களா, இவதான் வற்புறுத்தி உங்க பையனை தாலி கட்ட வச்சிருக்கா. ரங்கநாயகி அம்மா, தப்பு பாவம் உங்க பையன் மேல கிடையாது. இதோ நிக்கிறா பாத்தீங்களா, கல்யாண மேடையில உங்க பையனை மிரட்டி தாலி கட்ட வச்சுட்டா. அப்ப கூட பாவம் உங்க பையன் கல்யாணத்துக்கு முடியவே முடியாதுன்னு தான் சொன்னான். ஆனா இவ இருக்கா பாத்தீங்களா, விடவே இல்லையே. என்னென்னமோ சொல்லி உங்க பையனோட மனச மாத்தி தாலி கட்ட வச்சுட்டா. இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஏன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கோயில்ல எல்லாரும் முன்னாடியே வச்சு சத்தியம் பண்ணா. ஆனா இப்ப கோடீஸ்வரி ரங்கநாயகி பையனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சத்தியத்தையும் என் தம்பியையும் இவ தூக்கி எறிஞ்சிட்டாங்க.
சொத்துக்காக வெற்றிய மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பொய், எல்லாமே பொய். என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிட்டான். இவ தம்பி சொத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இவங்க சொல்றது எல்லாமே பொய். எனக்கு இவர் பேரு வெற்றின்னு கூட தெரியவே தெரியாது. எங்க எல்லாருக்குமே செல்வான்னு தான் தெரியும். இப்போ நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் செல்வா ரங்கநாயகி அம்மாவோட பையன்னு எனக்கு தெரியும். நானே இந்த உண்மையை ஜீர்ணிக்க முடியாம அதிர்ச்சியில இருக்கேன். ஏய், நடிக்காதடி. வெற்றி ரங்கநாயகி அத்தையோட பையன் உனக்கு தெரியாது? அத்தை, இவ பொய் சொல்றா அத்தை. நீ எதுவும் சொல்ல வேணாம் பூஜா. அவ சொல்றது எல்லாமே பொய். வெற்றி மேலேயே பொய் கேஸ் கொடுத்தவ தானே இவ. மீனாட்சி அம்மா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இவ்ளோ நடந்திருக்கு. ஒரு வார்த்தை நீங்க கூட என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஐயோ அம்மா, சத்தியமா எதுவுமே எங்க அம்மாக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் வெற்றி தான் செல்வான்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஆமாம்மா, உண்மையிலேயே எங்க அம்மாக்கு இந்த கல்யாணம் நடந்தது கூட தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சரி விடுங்க. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு இவ என்ன புடவைய கட்டியிருக்கான்னு பாருங்க.